கூட்டிட்டு வந்தவங்க ஏன் உன்னை ட்ராப் அடிக்கிறாங்கன்னு உனக்கு தோணும்? உன்னை ஏன் ஒரு ட்ராப் அடிச்சு உன்னை ஹியூமிலேட் பண்ணி உன்னை டீம்ல இருந்து வெளியே அனுப்புறாங்க? ஃபார் வாட் ரீசன்? எல்லாம் காசா கூட இருக்கலாம். அவ வந்து எனக்கு பீக் போட்டதுக்கு அப்புறம் தான் நான் பீக் போட ஆரம்பிச்சேன். சரி, குட்டி கொஞ்சம் அவளுக்கே அவ்வளோ இருக்கும்போது அப்ப நான் பண்ணல. அதுக்காக நான் மீடியஸா இருக்கும்போது நீங்க ஜெயிக்கல. ஏன் ஜெயிக்கலன்னா தோத்தா தானே வேற பக்கம் போக முடியும். ஜெயிச்சா எப்படி நீங்க அனுப்புவீங்க? புரியல எனக்கு. பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ற ஒரு பிளேயர், ஓகேவா, 20 KD வச்சுட்டு நல்லா வாரிலே உங்களுக்கு தெரிஞ்சு பர்ஃபார்ம் பண்ற பிளேயர். அவன் வந்து நல்லா பயங்கரமா பர்ஃபார்ம் பண்றான், ஓகேவா. அவன் ஏன் என்ன கேட்கறான்? இவங்க எல்லாம் ஏன் என்ன கேட்கல? நான் சொல்லிட்டே பண்றேன். நான் வந்து ஒன்னும் போல கிடையாது, ஒரு பொட்டை கிடையாது. பயந்துட்டு ஐயோ இவர் வந்து தன்னைத்தானே போய் திரும்ப உணர்வா. அதெல்லாம் என்ன தோத்தாலும் வந்து நான் சொல்றதா போய் ஜெயிக்காத டீம்லாம் இருக்குல்ல. எனக்கு கீழே உட்காந்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவ்வளவு சினர்ஜியோட அப்படியே கொடூர சினர்ஜி கட்டுக்கோப்பில் வச்சிருக்க டீமா இருக்க நிறைய டீம்ஸ் வந்து எனக்கு காலை கீழே உட்காந்துருக்காங்க. அந்த நேற்று பேஞ்ச மழை இன்னைக்கு முளைச்ச காலம் அப்படியே ஸ்லாட் ஒன்றுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இப்பதான் உட்காந்துட்டு இருக்கேன். நான் தப்ப பண்ணேன்னு சொன்னா நான் பேசதான் செய்வேன் யாரா இருந்தாலும். தைரியமா நேருக்கு நேரம் சொல்லிட்டே போதுங்க. அப்பதான் எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்கு. பின்னாடி இருந்துட்டு இந்த பொட்டை வேலை பார்த்தா எனக்கு வெறுப்பாகுது. நீ நினைக்கிறேன் உன்னை கார்னர் பண்ணி டீம்ல இருந்து எடுக்கிறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறேன்? அன்னைக்கு ஒரு ட்ராப் அடிச்சாங்க தெரியுமா? ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு ஒரு ட்ராப் அடிச்சாங்க தெரியுமா? அன்னைக்கு ஒரு ட்ராப் அடிச்சு டீம்ல இருந்து வெளியே அனுப்புறாங்க தெரியுமா? ஆமா. என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? the reason for it. உன்னை ஏன் ட்ராப் அடிச்சாங்க அன்னைக்கு? உன்னை மட்டும் கார்னர் பண்ணாங்க அன்னைக்கு? அது எல்லா டீம்லயுமே நடக்கிறதான். அதனால அதை பத்தி பெருசா நினைச்சுக்கல. என்னவா இருக்கு? நான் அன்னைக்கு லாஸ்ட் ஆடினப்போ என்ன அதிகமா இருந்துச்சு. அது அந்த ட்ராப் அடிச்சு உன்னை கார்னர் பண்ணி வெளியே அனுப்புறதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? அப்பதான் டீம் ஸ்பிளிட் ஆகும். அப்பதான் வந்து வேற ஏதாவது டீம்ல போய் ஆட முடியும் ரீசனா இருக்கலாமா? சரி, நீ கூட்டிட்டு வந்தாங்க உன்னை டிராப் அடிக்கிறதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்? அது வந்து நன்றி இல்லாதவங்க அப்படி பண்ணுவாங்க. அது வந்து அதை பத்தி பேசவே வேணாம். நம்ம அதை நம்ம விட்டுறலாம். அது தப்பு. அது வந்து அவங்க புத்தி, அவங்க வளர்ப்பு அப்படி. அது வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாமே வந்து லாயலா இருப்பாங்க. உங்களுக்கே தெரியும்ல அது. ஆமா. அதனால வந்து அது தேவையில்லாத வேலை நம்மளுக்கு. இல்ல சி, நீ குவாலிஃபை ஆகணும்னு சொல்லி நாங்க கூட 6-7 மேட்ச் உனக்கா நீ கேக்குற. நீ யாரோ ஒருத்தர் நாங்க போடுறோம். நீ கூட்டிட்டு வந்தவங்க ஏன் உன்னை ட்ராப் அடிக்கிறாங்கன்னு உனக்கு தோணும்? உன்னை ஏன் ஒரு ட்ராப் அடிச்சு உன்னை ஹியூமிலேட் பண்ணி உன்னை டீம்ல இருந்து வெளியே அனுப்புறாங்க? ஃபார் வாட் ரீசன்? எல்லாம் காசா கூட இருக்கலாம். என்ன காசு? என்ன காசு? இந்த மாதிரி ஏதாவது என்ன டார்கெட் பண்றதுனால ஏதாவது பேசணும். உன் மனசுல இருக்கிறது பேசு. என் மனசுல இருக்கிறதா நான் வந்துட்டு யாருக்கு பயந்துக்கு போறதே இல்ல. அதனாலதான் சொல்றேன். இப்ப இங்க பாருங்க, நான் சிம்பிள் தான். இப்ப கேபிடிஸ் வந்து நீங்க ஏன் உடைச்சாங்கன்னு சொல்லி கேக்குறீங்க. இப்ப கேபிடிஸ் உடைச்சனாலதான் டோராவோ டொட்டோவோ வந்து எம்பிடிஸ் போனாங்க. அப்ப எம்பிடிஸ் போனா அங்க வந்துட்டு லைக் எம்பிடிஸ் போனா நிறைய எம்எஸ்ஓபி ப்ரோ வந்து ஓஜினால நிறைய பேர் சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. பிளஸ் வந்துட்டு ஜெயிக்கிற இப்ப வந்து எங்க டீம் வந்து ஜெயிக்க முடியாதுன்னு யோசி பேசுறியா? ஆமா, அங்க போனா ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப அவங்க நிறைய பேர் ஓஜி சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. அவங்க நிறைய ஸ்பான்சர் பண்ணுவாங்க. எல்லாமே காசுதான். இப்ப இவனு லைவ் போடுறான், அவனு லைவ் போடுறான் அப்படின்றப்ப சரி இருங்க, நான் ஒண்ணு கேக்குறேன். டோரா வந்து உங்களோட ஆடினா எவ்வளவு நாள் ஆடினா? ஒரு மாசம் ஒரு மாசம் ஆடினா. வாட்சிங் வந்ததுக்கு அப்புறம் ஏன் வரல? நான் தான் அவனை கூப்பிடுறது இல்ல. அது வந்து நீங்க தெரியல எனக்கு. அவன் வாய் அடிச்சான்னு சொல்லி நான் தான் வெளியே சுட்டேன். வேணாம், இது கான்ட்ரவர்சில கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிடுறதே இல்ல. அது என் கண்ணோட்டத்துக்கு அப்படி தெரியல. ஆனா சரி, தேவை முடிஞ்சு வந்துட்டான், அவ்வளவுதான். இது என்ன? இது அபாண்டமான பழியா இருக்கு. இதெல்லாம் வந்து அபாண்டமான பழி இல்ல. அது எனக்கு நடந்துச்சு. அதனால நான் வந்து அதை அனுபவத்துல சொல்றேன். பைத்தியம் எல்லாத்துக்குமே அதான். உங்களுக்கான பிளாட்ஃபார்மே இதுதானடா. உங்களுக்கான பிளாட்ஃபார்மே இதுதான். நீங்க கெயின் பண்ணிக்கிட்டு நீங்க வளரணும் தான் இந்த பிளாட்ஃபார்மே. அப்படி பார்த்தா டெவலப் பண்ணது நல்லது தானே. இட் இஸ் குட். அப்பதானே அடுத்தவங்களை பார்க்க முடியும். எப்படி இப்ப வந்து என்ன வந்து டார்கெட் பண்ணிருக்கிறது குட் அப்படின்னு சொல்றீங்களா? நீ சொல்றல டோரா வளர்ந்தது நல்லது தானே.
வளர்றது நல்லதாம்மா. நானுமே வந்து ஓகேன்னு தான் சொல்லுவேன். ம். வளர்றது யாரு வேணாம்னு சொல்லல. இப்ப நான் என்னைக்காவது சொல்லியிருக்கேனா? நான் வந்து என்னைக்காவது நான் வந்து இந்த மாரி சொல்லியிருக்கேனா? அவன் வந்து என்ன எதிர்த்தா மட்டும் தான் நான் வந்து திருப்பி பேசுவேன். சரி. நானா போயிட்டு எதுவுமே பேசவே மாட்டேன். ஓகே. டொட்டோவுமே கூட அவன் வந்து எனக்கு பீக் போட்டதுக்கு அப்புறம் தான் நான் பீக் போட ஆரம்பிச்சேன். சரி. குட்டி குஞ்சானு அவனுக்கே அவ்வளவு இருக்கும்போது அப்ப நான் பண்ணல. அதுக்காக நான் பண்ணேன். அவ்வளவுதான். அதுக்கும் உன்ன ட்ராப் அடிச்சு வெளிய அனுப்புறதுக்கு என்ன சம்பந்தம்? அதுதான் டீம் மாறுறதுக்கு தான். லைக் அங்க போனா நெறைய காசு வரும். இதான் உண்மை. ஏன் கேபிடிஸா இருக்கும்போது நீங்க ஜெயிக்கல? ஏன் ஜெயிக்கலன்னா, தோத்தா தானே வேற பக்கம் போக முடியும். ஜெயிச்சா எப்படி நீங்க அனுப்புவீங்க? புரியல எனக்கு. ஏன் இப்ப இது நான் கூப்பிட்டு இப்போ ஒண்ணுமே இல்லம்மா. நான் ஒரே நிமிஷம் இருங்களேன். நான் சத்தியமா சொல்லட்டா? காங்குக்கு வந்து கிளாசிக் சுத்தமா கையிலே இல்ல கேம் பிளே. கேம் பிளேவே இல்ல அவன்ட்ட. அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் டிடி மாடி. அவன சரி. 2 வாரமா நான் கிளாசிக் அப்போ அவன வச்சு நான் 2 மேட்ச் ஜெயிக்கிறேன். சரி எனக்கு டவுட். அப்ப நீ வாண்டடா கேபிடிஸ்ல இருக்கும்போது அவனுக்கு தோத்தாருன்றியா? எனக்கு என்னமோ அப்படி தோணுது. வாண்டட் ஏன்னா பகி நீங்க இங்க பாருங்க. அதை ஏன் நீ அப்ப சொல்லல என்கிட்ட? அப்ப சொன்னனே உங்கள்ட்ட நான் அன்னைக்கே சொல்லலையா? ஏன்னா பக்கி இங்க போட்டு ஓபன்ல போய் எவனாவது படுப்பானான்னு உங்கள்ட்ட நான் சொல்லலையா? அது லைவ்ல கூட இருக்கு உங்களோடதுல. இல்லையே நீ அன்னைக்கு நீ இதெல்லாம் சொல்லலையே. வாண்டடா தோத்தாங்கன்னு நான் சொல்லவே இல்லை. உங்கள்ட்ட சொல்லலையா? வாண்டடா தோத்தாங்க நான் சொல்ல. இவனு யாருமே வந்து இவனுக்கு பண்ண தப்பே பேச மாட்டான்னா 3 பேர் சர்வேல் ப்ரோ வந்து எதுவுமே பேசல. அதாவது வந்துட்டு ஜூஸும் டோராவும் வந்து என்னவே தான் கார்னர் பண்ணி பேசுனாங்க. ஓகேவா? ம். ஜூஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேசல. டோரா வந்து என்ன சொன்னா, உடனே ஜூஸ் பண்ண தப்ப மிஸ்டேக் வந்து அவன் முன்னாடியே செத்துட்டான். அவனோட மிஸ்டேக் மறைக்கிறதுக்காக அவங்க கூட சேர்ந்து இவனு ஜால்ரா போட ஆரம்பிச்சிட்டான். இதான் அங்க நடந்தது. ம். நான் வந்து அந்த இடத்துல எந்த தப்பு இங்க பாருங்க. என்னால கில் அடிக்க முடியல. ஆனா என் டீம்மேட்ஸ் அடிச்ச எல்லா கில்லையும் நான் தான் செக்யூர் பண்ணி கொடுத்தேன். நான் வந்து வார்ல வந்து எனக்கு கில் அடிக்க அந்த மேட்ச் கில் அடிக்கணும் ஓகேவானா? ஆனா வந்து நான் ஏன் கில் அடிக்க எனக்கு வந்து கில் வந்து அடிக்கிற மாதிரி அந்த கில் இல்ல. சோ அதனால நான் வந்து சாக வேணாம்னு சொன்னாங்களே அதுக்காக நான் கால்ஸ் மதிச்சு அவசரப்பட்டு ஏறி ஆட வேணாம். இது வேணா கில்லே வரலனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் பொறுமையா ஆடினேன். ம். ஆனா பக்கி வச்சிருக்கான் இவன். பக்கி வச்சிருந்தா நீங்க லாஸ்ட் லோன்ல வந்துட்டு ஃபுல்லா ஸ்மோக் இருக்கு. ஓப்பன் ஜோன் எல்லாமே. ரேன் ஓவர் பண்ணுவீங்களா? இல்ல வந்துட்டு நீங்க அப்படியே பக்கிய போட்டு அந்த பக்கி கிட்டே அது வந்து அப்போதைக்கு இங்க பாரு கேம்ல அப்போதைக்கு மேல இருந்து பாக்குறது வேற, நம்ம உள்ள இருக்கும்போது தெரியுறது வேற. கேம் எல்லாம் அவங்க அது பண்ணுவாங்களா இது பண்ணுவாங்களான்றது வேற. அதை விட்டு நான் இருங்க. ஏய் கடைசியில ஏன்னா கேம் இது என்ன செஸ்ஸா இல்ல இது என்ன செஸ்ஸா இது என்ன இந்த பக்கம் வச்சா இந்த காய் எடுத்து வச்சா இதுன்றது என்ன வேணா நடக்கலாம். அப்ப 1000 ப்ராபபிலிட்டி இருக்கு. 1000 ப்ராபபிலிட்டி என்ன வேணா இருக்கும். கேம்ல என்ன வேணா பண்ணலாம். இது என்ன பைத்தியமா பேசுற? அவன் என்ன ஜோனின்ல இருந்து ஜோன் அவுட் போயா செத்தான் கிடையாது இல்ல. ஜோனினுக்கு வரதான் முயற்சி பண்ணிட்டு நான் ஒரே நிமிஷம் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் வந்து நிறையவே பேசல ஓகேவா? நான் வந்து டிபிடிஸ்ல ஆடினேன் ஓகேவா? நான் ட்ரோலு ஐவரி ஜூஸ் நான் ஆடினேன் ஓகேவா? என் மேல ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு உங்களுக்கு? இவன் ஆட தெரியல இவனுக்கு, இவன் வந்து கால்ஸ் கேட்கல. இல்லையே ட்ரோல் இப்ப கூட ஒன்னதான் கேட்டான். இல்ல ட்ரோல் இப்ப கூட ஒன்னதான் கேட்டான். அவன் ஏன் அவன் வந்து என்ன கேக்குறான் சொல்லுங்க? எனக்கு ஆட தெரியலமா. நான் ட்ரோல் தான் எனக்கு தெரிஞ்சு பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ற ஒரு பிளேயர் ஓகேவா? 20 கேடி வச்சுட்டு நல்லா வார்லயே உங்களுக்கு தெரிஞ்சு பர்ஃபார்ம் பண்ற பிளேயர். அவன் வந்து நல்லா பயங்கரமா பர்ஃபார்ம் பண்றான் ஓகேவா? அவன் ஏன் என்ன கேக்குறான்? இவங்க எல்லாம் ஏன் என்ன கேட்கல? ஒரே கேள்விகள் மட்டும் அவன் சினர்ஜினால கேட்கலாம்ல. நீ சொல்ற பேச்சு கேப்பேன். சினர்ஜி இல்லையா? டோராக்கு எனக்கு சினர்ஜி இல்லையா? யூஸ்க்கு எனக்கு சினர்ஜி இல்லையா? டொட்டோக்கு எனக்கு சினர்ஜி இல்லையா? எம்பிடிஸ்ல ஆடிட்டு இருந்தேன். எம்பிடிஸ்ல ஆடும்போது பங்கு எம்எஸ்ஓபி ப்ரோ அவங்க டீம்ல நான் வந்து ஜெயிச்சு சரியா? ஜெயிச்சு என்ன வெளியே அனுப்புனாங்க ஓகேவா? எனக்கு ஆட தெரியலன்னு சொல்லி வெளியே அனுப்புனாங்க. அது ஏன்? நான் அந்த டிராபிக் காசு கூட நான் கேட்கல போயிட்டு. சரி ஏன்னு கேக்குறேன். ஏன்னா எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரிஞ்சது நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன். இதா ரீசனா இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. சரி மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எவனுக்காவது நல்லது பண்ணா சூத்தடி கன்ஃபார்ம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுல இருந்தா நான் யாருக்கும் கெட்டது பண்றதுல நல்லது பண்றதுல குவைட்டா அமைதியா இருந்துக்கிறது. சத்தியமா சொல்றேன் இதான் உண்மை. நான் கூப்பிட்டு வந்தேன். இங்க பாருங்களேன் சீரியஸா சொல்றேன். நான் கூப்பிட்டு எல்லாமே நல்லா நல்ல இடத்துக்கு வரணும். நான் கூப்பிட்டு வந்தா அவனு எனக்கே சூத்து அடிக்கிறானுங்க அப்படின்னா நான் எதுக்காகனா அப்புறம் போய் லைஃப்னா அப்படிதான் இருக்கும். எப்பவுமே நீ நினைக்கிறவங்க அப்படிதான் கிடையாது. ஏன்னா அவங்களும் வளரணும். எவ்ரி இண்டிவிஜுவல் ஹேஸ் டு க்ரோ. அதனால அதுல எந்த தப்பு கிடையாது. என்ன எதுக்கு இது பண்றானு எனக்கு புரியலையே. வளர்ந்தா வளரட்டும். நானே வளரணும் தான் அவ்வளவு தூரம் பண்ணி விட்டேன் அவனுக்கு. நான் என்ன வளரக்கூடாதுன்னு அவனுக்கு இது பண்ணேன். எனக்கு புரியல. டொட்டோ நான் வந்து உள்ள வாடா உங்கள்ட்ட வந்து எவ்வளவு வாட்டி கேட்டிருப்பேன். என் தம்பி ஒருத்தருக்கானா அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கண்ணா, சான்ஸ் கொடுங்கண்ணா, சான்ஸ் வந்து நான் வந்ததுல இருந்து கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஆனா அவனுக்கு இப்ப என்ன பண்ற எனக்கு புரியல. அது எதுக்காக பண்ணணும்? வளர்னா அவன் வளர்ந்துட்டு போட்டோம். என்ன எதுக்கு டார்கெட் பண்றாங்க? என்ன எதுக்கு பண்றாங்க? ஒண்ணுமே இல்ல. இந்த சாட்ஸ் வந்து என் டீம்ல ஆடவே இல்ல ஓகேவா? அவன் வந்து இந்த ரோமியோ ரியோ அவனோட ஆடிட்டு இருக்கான்.
அவன் போய் எஸ்ஓபிடிஸ் டார்கெட் பண்ணி அடிச்சிட்டானாமா. லைக் வந்து ஆப்போசிட்ல வரும்போது அடிச்சிட்டானாமா. எஸ்ஓபிடிஸ்ல இருக்கவங்க எஸ்ஓபிடிஸ் சாட்ல இருக்கவங்க என்ன சொல்றாங்களாமா, நரேன் ப்ரோ வந்து ஆள் அனுப்பிட்டாரு சன்னமா, மறைமுக தாக்குதல் நடத்துறாரு எஸ்ஓபிடிஸ் மேல. ஓ மை காட். சரி ஏதோ ஒரு புலி எனக்கு ஒண்ணு புரியல. இரு நீங்க அடிக்கலன்னா வச்சா சப்பியாட்டம் ஆடுறீங்க. கில் பண்ற கேம்ல கில் பண்ணி தான் ஆடணும். அவங்க சொல்றாங்கம்மா. நான் அது வந்து எதுக்காக சொல்றாங்க, நான் எதுக்காக ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணணும். நான் இங்க பாருங்க, உங்களுக்கே தெரியும் நான் வந்து டார்கெட் பண்ணா நான் சொல்லிட்டே பண்ணுவேன். நான் வந்து ஒன்னும் கோலை கிடையாது, ஒன்னும் பொட்டை கிடையாது. பயந்துட்டு ஐயோ இவர் வந்து தன்னைத்தானே போய் திரும்புற உணர்வா, அதெல்லாம் என்ன தோத்தாலும் வந்து நான் சொல்லிட்டு தான் போய் அடிப்பேன். நான் ஜெயிக்கிறனோ தோக்கிறனோ எனக்கு அதெல்லாம் பிரச்சனை. நான் சண்டை செய்யணும்னு முடிவு போட்டு நாங்க சொல்லிட்டு தான் போய் அடிப்பேன். அது எதுக்கு நான் போயிட்டு அப்படி மறைமுகமா யாரோ ஒருத்தவங்களை டார்கெட் பண்ணி ஏதோ ஒண்ணு பண்ணி எனக்கு புரியல. இவங்க நிறைய வாட்டி இப்படிதான் சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து என்ன எஸ்ஓபிடிஸ்ல இருந்து வெளியே அனுப்பிட்டாங்கன்னா சரி, அவங்களுக்கு பிடிக்கல அனுப்பிட்டாங்க. அதை வந்து நான் பெருசா யோசிச்சது கூட கிடையாது. ஆனா இவங்களை வந்து நான் டார்கெட் பண்றேன். ஒண்ணுமே இல்லமா, நான் நிறைய இங்க பாருங்களேன், நான் ஓப்பனா சொல்றேன் இங்க சரியா. ஒரு 2-3 சப்போர்ட்டர்ஸ், அதாவது சூப்பர் செட் எல்லாம் போடுவாங்க ஓகே, சூப்பர் செட் மெம்பர்ஷிப் எல்லாம் போடுவாங்க ஓகேவா. அவங்கள்ட்ட வந்து யாரோ வந்து என்னை பத்தி தப்பா சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க ஏது சொன்னாங்கன்னா எனக்கு தெரியல. அவங்க வந்துட்டு என் சேட்டுக்கு வர்றதில்ல, மிஷின் முடிச்சு காசு தரல, நான் எதுவும் கேட்கவும் இல்லை கண்டுக்கவும் இல்லை ஓகேவா. ஆனா வந்து நான் ஏதாவது தப்பு பண்ணி அந்த மாதிரி நடந்தா பரவாயில்லமாண்ணா. நான் எதுவுமே பண்ணாம அந்த மாதிரி நடக்கிறப்ப நான் வந்து என்ன எதுக்காக நடக்குதுன்னே தெரியாம அந்த இடத்துல இருந்து விலக வேண்டியதா இருக்கு. ஏதாவது தப்பு பண்ணி ஓகே நம்ம வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோம், வாய் பேசிட்டோம். நீங்க வந்து சொல்றீங்களா இப்ப வந்து கால்ஸ் கேட்க மாட்டேங்குது. நான் வந்து கால்ஸ் கேட்பேன், என்னால அந்த இடத்துல அடிக்க முடியாத இடத்துல நான் நாக் ஆயிடுவேன். அந்த மாதிரி லைக் அந்த மாதிரி தப்பு பண்ணி வந்து நாக் வாங்கினா ஓகே. ஆனா வந்து பண்ணாத ஒண்ணு பண்ணன்னு சொல்லி அது எதுக்காகன்னு நான் கேக்குறேன். இவ்வளோ சரி ஒரே ஒரு சரி 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 ஓகே. கேக்குறப்ப இவங்க எல்லாம் வேணாம்னு சொல்றது எதுக்காக? அதுக்கு மட்டும் ஒரே உங்களோட மேபி சினர்ஜி மேட்டர்ஸ் மேபி சினர்ஜி இல்லம்மா. நான் தெரிஞ்ச அப்படிலாம் தோணலமா. சரி இவன் கிச்சா இவனெல்லாம் இப்பதான் வந்தானே, அவனுக்கு எனக்கு என்னன்னா சினர்ஜி இருக்கு. நான் தான் பில் பண்ணேன் கூட்டு போய். அவனுக்கு இத்தனைக்கு காங்கெல்லாம் வந்து கிளாஸ்ல ரொம்ப இதா 2 மேட்ச் ஒரு 2 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. வாரல 2 என்ன விட ஜெயிக்காத டீம் எல்லாம் இருக்கு உள்ள. எனக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவ்வளவு சினர்ஜியோட அப்படியே கொடூர சினர்ஜி கட்டுக்கோப்பில் வச்சிருக்க டீமா இருக்க நிறைய டீம்ஸ் வந்து எனக்கு காலு கீழே உட்காந்துருக்காங்க. நான் இப்பதான் வந்த நேத்து பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காலம் அப்படியே ஸ்லாட் ஒன்னுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி இப்பதான் உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு ஆனா டு பி ஃப்ராங்க், உனக்கும் பிடிஎஸ்க்கு ஒரு வின் தான், உனக்கும் எஸ்ஓபிடிஸ்க்கு ஒரு வின் தான். ஒரு வின் எடுத்தா நீயும் பிடிஎஸ் எஸ்ஓபிடிஸ்க்கு பக்கத்துல தான் இருப்ப, கூட தான் இருப்ப. சரி புடிச்சிருவேன், இந்த வாரம் புடிச்சிருவேன். அதையும் நான் சொல்றேன் பாருங்க, எனக்கு இந்த டீமே போதும். நான் இந்த வாரம் புடிச்சிருவேன். எவனும் என்ன தாங்கவும் தேவையில்ல, ஒண்ணும் பண்ணவே தேவையில்ல. இவங்க கூப்பிட்டுதான் நான் கூப்பிடுவாங்க, நான் கூப்பிடுற மாதிரி கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு அப்புறம் ஒரு மாதிரி ஜெயிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஜெயிக்கும் போது எதுக்கு நான் அனுப்புறாங்க எனக்கு அதை புரியவே மாட்டேங்குது. தோத்தா அனுப்புனா ஓகே, சரிப்பா நான் வந்து தோத்துட்டேன், தெரியாம தப்பா ஆடிட்டேன் ப்ரோ சாரி அப்படின்னு நான் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டு வரேன் அப்படி இப்படி ஏதாவது சொல்லி கூட அவங்க நீ போய் நல்லா விளையாட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு வா தம்பின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்கன்னா சரிங்க ப்ரோ ஓகே ப்ரோ அப்படி சொல்லிட்டு போலாம். ஜெயிப்பேன், ஆனா ஜெயிக்கிற டீம்ல இருந்து என்ன மாத்திடுவாங்க. லைக் நீங்க சொல்லி இல்ல, அவங்க டீம்ல வந்து சினர்ஜி செட் ஆகல ப்ரோ, வந்து இது வேணாம் ப்ரோ, இவர் வந்து செட் ஆகல, இவருக்கு விளையாட தெரியல ப்ரோ. ஓகே எனக்கு விளையாட தெரியல, விளையாடவே இல்லடா, எனக்கு விளையாடவே தெரியல. நான் வந்து கேமரே கிடையாது, நான் வந்து என்டர்டெய்னர், அதனாலதான் பேரே மாத்திட்டு பேசாட்டி என் ஆளை விடுறா சாமி எனக்கு விளையாடவே தெரியாது அப்படின்னு சொல்லி. சரி இன்னைக்கு நான் வந்து ஒரு கான்ட்ரோ ஆகுதுன்னு சொல்லி நான் கேள்வி கேட்கிறேன், நீ வன்மத்தை கக்கற. ஏன் இவ்வளவு நாள் ஆய் மூடிட்டு இருந்த? வன்மத்தை கக்கல, என் மனசுக்குள்ள இருந்த சொல்றேன். அதான் ஏன் இவ்வளவு நாள் வந்து சொல்லல என்கிட்ட? யாரையுமே வந்து குறை சொல்லல. எனக்கு ஏன் எப்படின்னா சொல்றது, நானா வாண்டடா வந்து சொன்னா அது என்னன்னா மதிப்பு எனக்கு. இவங்களே அப்ப வந்து நானா வந்து சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இவன் யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு போயிருப்பீங்க, போடா போய் வேலை இருந்தா பாடுறான்ட்டு போயிருப்பீங்க. இதான் உண்மை. சரி நரேன், இந்த கான்ட்ரோல்லாம் வேற யாருக்கும் வர மாட்டேங்குது, உனக்கு மட்டும் வர்றது காரணம்னா? அதே எனக்கு தெரியல. ஏன் நான் ஏதாவது வந்து யாருக்காவது கெட்டது நினைச்சிருந்தா எனக்கு வந்தா ஓகே, இல்ல எவனாவது போட்டேறியும் நினைச்சு மனா உங்களுக்கே தெரியும். நான் வந்துட்டு சரி இப்போ ஒரு கூட இருக்கவங்க விட்டு கொடுக்காம இப்ப ஒரு எடுத்துக்காட்டு, இப்ப ஒரு எடுத்துக்காட்டு, இப்ப டோனி இருக்கான் நீயும் இருக்க ஓகேவா, ரெண்டும் ஒரே மாதிரிதான், ஒரே தான் விளையாடுறீங்க, ஒரே மாதிரிதான் இருக்கீங்க. அவனுக்கு இந்த மாதிரி இப்ப கான்ட்ராஸ்ட் எல்லாம் வருது இல்லையே, ஏன் அது தெரியல எனக்கு. அதுதான் நான் உங்கள்ட்ட கேக்குறேன், ஏதாவது தெரிஞ்சா சொல்லலாம். நான் ஏதாவது மாத்திக்கிறேன்னு தான் சொல்றேன். எனக்கு புரியல. எனக்கு நான் என்னன்னா நான் வந்து ஏதாவது இங்க பாருங்களேன், நான் வந்து வாய் பேசுவேன் ஓகே, நான் வந்து யாருக்கு பயந்துக்கணும்னு அவசியம் இல்லை ஓகேவா. நான் வந்து ஆஸ் அ கிளான் லீடரா நீங்க உங்களுக்கான ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு, நீங்க வந்து சொன்னா நான் கேட்பேன்.
மத்த யாருக்கும் நான் எதுக்கு நான் பயந்துக்கணும்? எனக்கு பயந்துகிட்டு ஓகே இவங்க வந்து திட்டுவாங்க நம்மள, இவங்க வந்து மிரட்டுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ம். எனக்கு வந்து லைக் அவங்க வந்து அவங்க மேல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கனால நான் கேட்பேன். அவங்க என்ன திட்டினா நான் திருப்பி திட்டதான் செய்வேன். அது யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணுவேன். இது எனக்கு புரியல. நான் வந்து கரெக்ட்டா தான் இருக்கனா இல்ல அப்படி பேசுறதுனால ஒருவேளை என்ன பிடிக்காம போகுதா? இல்ல எனக்கு தெரியல. இது என்னன்னு தெரியல. நான் பண்ணாத தப்ப பண்ணேன்னு சொன்னா நான் பேசதான் செய்வேன் யாரா இருந்தாலும். லைக் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். சரி. வெளிய நான் அதான் நீங்க நான் சொல்லுவீங்கல்ல, நீ வந்து என்கிட்ட இருக்க மாரி எல்லாத்துக்கிட்டயும் இரும்பீங்கல்ல. இப்ப ஆமா. எனக்கு புரியாத புதிர் என்ன நான் இங்க பாருங்களேன். இப்ப வந்து நீங்க கேட்கறீங்க என்ட்ட ஓகேவா? நான் வந்து தப்பு செஞ்சா திட்டுறீங்க ஓகே. தப்பே செய்யாத இடத்துல நீங்க திட்டினா, நான் ஏம்மா திட்டுறீங்கன்னு நான் கேட்பேனா இல்லையா? நீங்க ஒரு லாஜிக்கா ரொம்ப ஒரு லாஜிக்கா ஆமா. ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ஆமா, நான் ஆமா. எதுவுமே பண்ணாம நீங்க ஃபர்ஸ்ட் திட்டுவீங்களா என்ன? திட்ட இல்ல மாட்டேன். நீ என்ன வந்து ஒரு இடத்துல இருந்து விலக்குவீங்களா? மாட்டேன். எதுவுமே பண்ணாம. மாட்டேன். அப்புறம் அப்படி பண்ணா நான் உங்கள்ட்ட கேட்கறதுல ஏதாவது தப்பு இருக்கா? அப்ப நான் வாயின்னு சொன்னா அது என்ன பண்றது? எனக்கே புரியல. வாய் எதுக்கு இருக்கு? பேசுறது தான் இருக்கு. சரி. ஃபைன். உன்னால மறுபடியும் கில்லர் பீட்டர்ஸ் எடுத்து மறுபடியும் ஜெயிக்க முடியுமா? the same killer beaters. ஜெயிக்க ஸ்லாட் ஒண்ணே எடுத்து No, காட்டுறேன் no, no, நானு. no. I'm talking about Dora, Toto, Zeus, நீ. 4 players. எனக்கு அந்த டீம் செட் ஆகாது. ஏன்? அது அவ்வளவுதான் அது அவனுக்கு வந்து வேற யோசிச்சுட்டாங்க. அதனால அது செட் ஆகாது. ஏன் மறுபடியும் தோப்பாங்க எனக்கு கூட வந்தா தோப்பாங்கன்றியா? தெரியல எனக்கு. ஏன்? எனக்கு பிடிக்கல அந்த டீம்ல ஆடுறது. இது பிடிக்காத ஒரு டீம் போனா தோல்வி கன்ஃபார்ம் நிச்சயம் தான் அது. இப்ப நான் அந்த ரீல்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருப்பேன். ஒரு 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 செருப்பு வந்து ஒரு ஓட்டு மேல விழுந்து ஒரு குச்சி வச்சு அந்த செருப்பு எடுத்துட்டு குச்சியை தூக்கி வச்சுட்டு வராங்க. பாத்துருக்கீங்களா அந்த ரீல்? பார்த்ததில்ல. அந்த மாதிரி வந்து அந்த மாதிரிதான் வந்து என்ன யூஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? பரவாயில்ல எங்க இருந்தாலும் நல்லா இருந்து போட்டு அதை பத்தி ஆனா வந்து என்னை நோண்டாதீங்க. என்ன நோண்டா நான் திருப்பி கன்ஃபார்மா நோண்டுவேன். அது யாரா இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன். நோண்டனா தில்லா தைரியமா நேருக்கு நேரா சொல்லிட்டே போதுங்க. அப்பதான் எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்கு. பின்னாடி இருந்துட்டு இந்த பொட்டை வேலை பார்த்தா எனக்கு வெறுப்பாகுது. யார் பொட்ட வேலை பாக்குறாங்க? யாரோ அதான் சொன்னான்ல நான் இந்த ஸ்பான்சர்ட் எல்லாம் யாரோ சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு. யாரா லைக் இருக்கும்? எனக்கு வர சூப்பர் யாரா இருக்கும்? யாரா இருக்கும்? இது வந்து பிடிஎஸ் டிசிப்ளினரி ஆக்ஷன்ல இருக்க ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு. ஏன்னா இன்னொருத்தவங்களுக்கு வரதை இன்னொருத்தவங்க போய் தடுத்து இது பண்ணாவோ அவங்க பிடிஎஸ்ல இருந்து கண்டிப்பா ஒதுக்கி வச்சிருவாங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட ஒதுக்கி யாரு நானே சொல்லிருவேனே. இல்ல நானே கூட கூட்டு கேட்டு அப்படி இருந்தா யாரும் தெரியல. அப்படி இருந்தா இன்ஸ்டாகிராம்ல சொல்லு எனக்கு என்னன்னு. யார் உண்மையாலும் உனக்கு தெரிஞ்சா இவன் தான் போய் சொன்னான் அப்படின்னு வித் ப்ரூஃபோட என்கிட்ட கொடுத்தீங்கன்னா வில் பி வேனிஷ் இன் மினிட். ஒருத்தன் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா அவனை இல்லாமல் நான் பண்ணுவேன். நாட் அ பிக் டீல். ஐ கேன் ஈஸிலி வேனிஷ் எனிவன். ஸோ அதனால எனக்கு ஆனால் வித் ப்ரூஃபோட கூட யார் உன்னோட போய் ஸ்பான்சர்ட்ட போய் சொன்னாங்க, யார் வந்து உனக்கு சூப்பர் சார்ஜ் போடக்கூடாது சொன்னாங்க, யார் உனக்கு மெம்பர்ஷிப் போடக்கூடாது சொன்னாங்கன்றது வித் ப்ரூஃபோட எனக்கு கொடுத்தா பரவாயில்ல. இட் வில் பி குட். ஓகே அண்ணா. சரி, ஏன் இவ்வளோ பிரச்சனை வச்சுட்டு இவ்வளோ நாள் அமைதியா இருக்க? எனக்கு நானா வந்து சொல்லணும்னு தோணல. நான் என்னைக்கா நாள் கேட்டா சொல்லிக்கலாம் அப்படின்னு தான் விட்டுருந்தேன். நான் இதெல்லாம் எங்க அம்மாட்ட கூட சொல்லியிருக்கேன் தெரியுமா? என்னன்னு? என்னவா இது? நான் ஒண்ணுமே இல்லை. இங்க பாருங்களேன், நான் உங்களுக்கே தெரியும். நான் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து இப்ப வந்து கரெக்டா நான் வந்து டிசிப்ளினா இருந்தேன். எவ்வளவு டிசிப்ளினா இருந்தேன் உங்களுக்கே தெரியும். வாரம் விளையாடணுங்கிறக்காக வெளியே போயிட்டு ஆட்டோல உட்காந்து விளையாண்டேன். உங்களுக்கு ஒரு வாட்டி போட்டோ அனுப்பி நீங்க கம்யூனிட்டி போஸ்ட் கூட போட சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா. நான் வந்து அந்த அளவுக்கு கரெக்டா இருந்தேன். ஓகேவா? எனக்கு வந்து லைக் நான் போடுற ஒர்க்குக்கு எனக்கு எஃபர்ட் லைக் எவ்வளவு எஃபர்ட் போட்டோ ஒண்ணுமே யூஸே இல்லைன்றப்பதான் அடுத்து நான் வேற ஒரு பக்கம் வந்து லைக் வேற ஒரு இன்கம் இருந்தா நல்லா இருக்குமேங்கிறக்காக தான் இப்ப நான் வந்து இந்த கேப்பை விட்டுருக்கேன். அதுக்காக தான் இப்ப நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். திருப்பி வருவேன், திருப்பி வந்து இந்த இடத்துல விடுவேன். இந்த இடத்துல நான் விட்டு போக மாட்டேன். அந்த இடத்துல ரெடி பண்ணிட்டு இப்ப நான் அதுக்காக தான் நான் இந்த இடத்துல வந்து ஒரு கேப் விட்டுருக்கேன். எனக்கு வாட்சிங் வரல. ஃபர்ஸ்டா வந்துட்டு சூப்பர் சாட் மெம்பர்ஷிப் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கோம். ஓகே, இப்ப எதுவுமே வரல. அப்படி இருக்கப்ப லைக் அப்ப நான் அதெல்லாம் யோசிக்கணும்ல. யார்கிட்ட போய் கேட்க போறது கிடையாது. எனக்கு வந்து இது பண்ணுங்க அதை பண்ணுங்க நான் கேட்க போறது கிடையாது. எனக்கு தேவையானது இது வரைக்கும் எல்லாமே நான் தான் வாங்கிட்டேன். எல்லாமே நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்றப்ப லைக் எனக்கு வந்து இது அப்படிதான் நடந்துட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அது யாருன்னு தெரியல. ஆனா எனக்கு கன்ஃபார்மா தெரியும் இது யாரா சொல்லிருக்காங்கன்னு மட்டும் தெரியும் எனக்கு நல்லா. யாருன்னே சொல்ல மாட்டேங்கிறியே. ஆனா உனக்கு அது உனக்கு யாருன்னு சரி சஸ்பெக்ட் யாரு யாரா இருக்கும்? நான் அப்படி தெரியல. எனக்கு யாருன்னே தெரியாம ஒருத்தவங்களை சொல்லக்கூடாது. தெரியாம ஒருத்தவங்களை சொல்லி அவங்க பண்ணாம இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ரொம்ப தப்பா போயிடும். அதனால தெரியாம எதையுமே சொல்லவே. சரி, நீ சஸ்பெக்ட் யாருன்னு வந்து எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் சொல்லு, நான் அவங்களை விசாரிச்சுக்கிறேன். நான் ஆஃப்லைன்ல விசாரிச்சுக்கிறேன் அவங்கள்ட்ட. ஈஸி டு அவங்க யாருனாலும் ஈஸியா எடுத்துடலாம். அவங்கள்ட்ட இருந்து உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சிடும். நீ எனக்கு சஸ்பெக்ட் மட்டும் சொல்லு. யார் ஒரு 5 பேர் சொல்லு, இவங்களா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லு.
நான் அவங்கள்ட்ட விசாரிச்சுக்கிறேன், ஆஃப்லைனில் விசாரிச்சுக்கிறேன். சொன்னீங்களாடா அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா ஆஃப்லைனில் விசாரிக்கும் போது சொல்லுவானுங்க, நான் சொல்ல மாட்டேன்டா, பரவாயில்ல நான் மறைச்சிக்கிறேன் அப்படின்னா அவனுக்கு சொல்லுவானுங்க, தெரியாமல் பண்ணிட்டேன் ப்ரோ அப்படின்றவனுக்கு. அந்த மாதிரி நிறைய முந்தானத்து கூட தெரியாமல் பண்ணிட்டேன் ப்ரோ, இது லைவ்ல பேசாதீங்க ப்ரோ, மன்னிச்சிருங்க ப்ரோ அப்படின்னு கதறிட்டு இருந்தாங்க. முந்தானத்து கூட இருக்கானுங்க. ஸோ அது பிரச்சனை கிடையாது. ஆஃப்லைனில் விசாரிச்சுக்கிறேன். எனக்கு சஸ்பெக்ட் அனுப்பிச்சு விடு இன்ஸ்டாகிராமில் 5 பேர் அனுப்பு, இப்போ உடனே அனுப்பு. யார் என்ன சொல்லுவேன் எனக்கு தெரியாம. அப்போ நான் எந்த 5 பேர் போய் விசாரிக்கிறது? நீங்க அது அது சொல்லிடுங்க, இந்த மாதிரி சொல்லிடுங்க, அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிடுங்க, அவ்வளவுதான். அவங்க நான் வந்து யாருக்குமே போயிட்டு இந்த மாதிரி இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்க இவங்களுக்கு இதை முடிச்சுடுங்க அப்படிலாம் இது வரைக்கும் நினைச்சது இல்லை, யார்ட்டையும் சொன்னது இல்லை. ஆனா எனக்கு ஏன் பண்றாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் வந்து யாராவது நோண்டனா, நான் வந்து ஏதாவது பண்ணனா என்ன வந்து சொல்றதுல இல்ல ஏதாவது பண்றதுல நியாயம் இருக்கு. எதுவுமே பண்ணாம ஆனா அது வந்து தெரிஞ்சா நான் தான் டைரக்டா உங்கள்ட்டே சொல்லிடுவேன். நான் இன்ஸ்டால இவ்வளவு பேசுறேன், நான் உங்கள்ட்ட இதை சொல்ல மாட்டேன், நான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள்ட்ட நான் வந்து ஆஃப்லைன்ல எவ்வளவோ பேசியிருக்கேன், எவ்வளவு வாட்டி எனக்கு தேவையில்லாதப்ப லைக் வேற ஒருத்தனோட பிரச்சனைக்கெல்லாம் வந்து நான் உங்கள்ட்ட நான் சாரி கேட்டிருக்கேன், ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க ஒரு சான்ஸ். எனக்கு அப்பெல்லாம் பண்றப்ப எதுக்கு எனக்கு வந்து இந்த மாதிரி நடக்குதுன்றத எனக்கு புரிய மாட்டேங்குது. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க நிறைய. அது ஞாபகம் கரெக்ட் தான் வேணாம், அது தெரிஞ்சிச்சு எனக்கு. உங்களுக்கு யாருக்கா ஏதாவது ப்ராப்ளம் இருக்காடா? எனிவன்? இல்ல ப்ரோ. இல்ல. மேஜிக் உனக்கு? இல்ல ப்ரோ, அப்பெல்லாம் எதுவும் இல்ல ப்ரோ. உனக்கு இல்ல. ரோமியா பிரச்சனை இல்ல. இந்த யாரு சாரன், உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்காடா சாரன்? எனக்கு லைஃபே பிரச்சனை தானே. சரி நரேன், நோ இஷ்யூஸ் தான். என்னதான் பண்ணலாம்? ஃபைனல் கால் என்ன? ஃபைனல் கால் எனக்கு தெரிஞ்சு நான் கரெக்டா தான் இருக்கேன். நான் வந்து டிசிப்ளின் இப்போ லைக் வந்து கொஞ்சம் இப்போ வேற ஒரு வேலை செஞ்சுட்டனால டிசிப்ளினா இல்ல, நானே ஒத்துக்கிறேன். நான் வந்துட்டு நீங்க ட்ரை அவுட் செய்யுங்க, நான் ட்ரை அவுட் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்னோட டீம் நான் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். நான் வந்து சொல்றது என்ன தெரியுமா, நான் வந்து யாருக்கிட்டயும் நான் வாண்டடா சண்டைக்கு போக மாட்டேன், வம்பு இழுக்க மாட்டேன் யாரையும். என்ன பேசினா பேசுறவன் யாரா இருந்தா ஐவரி வேணுமா? நேர்ல பேச சொல்லுங்க. ஐவரியா? ஐவரிலாம் எடுத்துக்கணும், அவெல்லாம் பிரச்சனை. யாருக்கு மேல ஐவரி எடுக்க போற? இப்ப மாத்துறது என்ன வாங்கினா, இப்ப மாத்துறதுன்னா நான் இப்ப ஆனா இப்ப மாத்த வேணாம்னு தோணுது. நான் இப்பதான் டீம் செட் ஆயிருக்க மாதிரி தோணுது. எனக்கு இந்த டீம்ல ஒரு சினர்ஜி பில்ட் பண்ணி வச்சிருக்கேன், நான் இதை வச்சு நான் மேனேஜ் பண்ணிப்பேன்னு தோணுது. டிவைஸும் எல்லாத்துக்கிட்டே இருக்கு. ஐவரியும் எம்போ இருக்கு, ஐவரி அண்ட் ஜூஸ் ரெண்டு பேருமே. நான் எனக்கு இவங்கதான் கரெக்டா இருப்பாங்கன்னு தோணுது. நீ ஒரு ப்ராமிசிங் டீமா இருப்பேன்னு தோணுது எனக்கு. ஐவரி, நீயும், ஜியூஸ், உனக்கு சாட்சோஜியா? சாட்சோஜி வில் பி குட். காங்லாம் இன்னும் குவாலிஃபை ஆகல, அவளும் ட்ரை அவுட் டீம்ல போட்டுருக்கேன் நான். நீ வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரை அவுட்ஸ்ல குவாலிஃபை ஆயிருக்குல்ல? நான் குவாலிஃபை ஆகி தேர்ட்ல வந்தேன் ஓட்டிங்ல. என்னோட போல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். பட் ஆனா ஒரு எவ்வளவு வாங்க 58% வாங்கினேன். நீ ஏதோ 10,000 ஓட்டு பக்கத்துல வாங்கினல, நீ 18,000 வாங்கினேன்னு நினைக்கிறேன். 18,000 வாங்கினியா? குட். வெடிடா. என்னோட போல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். யாரும் போல்ல இருந்தா? என்னோடது வந்துட்டு தெரியலையே, நான் பார்த்தேன் சொல்லிட்டுமா. அதான் வீடியோ எல்லாம் கூட போட்டிருந்தேன் இல்லைங்களா? ஆமாமா ஞாபகம் இருக்கு. கிரிக்கெட்ல தான் போய் ஓட்டு கேட்டுட்டு இருந்தேன். அங்க போய் இது பண்ணிருந்தேன். இந்த ஓட்டு குவாலிஃபை ஆன ஓட்டுல ஜெயிச்சிருவியா? உனக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கா? உனக்கு ஒண்ணு யோசிச்சுக்கோ. இந்த தடவை நீ வந்து ஜெயிச்சுன்னா யாரு கூட தெரியும் போட்டி போற உன்னோட ரைவல்ஸ் கூட. டோரா, மெஜிஷியன், நீ ஜெயிப்பியா? அதுலயும் தோத்துட்டீங்கன்னா ஓக்க மாட்டான். எப்படி? ஹவு? ஓக்க மாட்டேன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. மக்கள் சப்போர்ட் பண்ணாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவங்களுக்காக தானே நான் வந்து நிறைய நோக்கம் தெரியுமா? நீ ட்ரைஅவுட்ஸ்ல போடும்போது உங்கள்கிட்ட சொன்ன ஞாபகம் இருக்கானா? லைக் நிறைய ட்ரைஅவுட்ஸ்லயே நான் சொன்னேன், நீ ஜெயிச்சினா
நான் நான் பண்ற ஒன் ஆஃப் த ஓபிஎஸ்ட் கண்டென்ட்ல இதுவும் இடம் பிடிக்கும். டாப் 10 கண்டென்ட்ஸ்ல இதுவும் இருக்கும், இந்த ஓட்டிங்கும். நான் எதிர்பார்க்கிறேன் ஐ வாண்டட் கண்டென்ட் அப்படின்னு. ம் என்ன கஷ்டமா இருக்கு ஜெயிக்கிறதுக்கு? எனக்கு இப்ப எந்த கஷ்டமும் இல்லவா. நான் இப்ப நோ ரீசன்ஸ். நியூஸ் வந்துருச்சு, நீங்க போட்டா மட்டும் போதும், நான் எப்படியா ஜெயிச்சிருவேன். போடுறேன் இன்னைக்கு ஃபுல்லா ட்ரைவர்ஸ் போடுறோம் உனக்கு ஃபார் யூ. மறுபடியும் பிரச்சனை இல்லை, பட் நீ அதுக்கு முன்னாடி பல பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். யூ வில் கெட் கிளியர் பிக்சர். சரி, ஓகே வேற என்ன பிரச்சனை இருக்கு உனக்கு? அவ்வளவுதானா? எனக்கு அவ்வளவுதான், நான் எந்த பிரச்சனையும் இல்லை. ம் இது வந்து என் மனசுக்குள்ள இருந்துச்சு. நான் எங்க அம்மாட்டெல்லாம் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் போய் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன நானா வந்து சொன்னா நல்லா இருக்காது. ஆனா நீங்க லைக் உங்களுக்குமே அது வந்து நிறைய. ஆனா நீங்க கேட்ட நான் வந்து அவுட் சைடர், ஓகேவா? நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா கவனிச்சுட்டு தான் இருப்பேன். ஆனால் நான் எல்லா விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒன் சைடு உண்மை என்னன்னு தெரியாது. நீ வந்து சொன்னாதான் எனக்கு புரியும், ஓகேவா? ஆனால் நீ சொல்லும் போது என்னால் ஆமாம் அன்னைக்கு நடந்துச்சு அப்படின்னு. அன்னைக்கு உன்னை ட்ராப் பண்ணது எல்லாத்துக்கும், நான் மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா அன்னைக்கு நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்து சிரிச்சிட்டு இருந்தோம். எவ்ரி ஒன் நோஸ். அது இப்படி பேசுகிறப்ப கூட வலியோட தான் பேசுகிறேன்னு நிறைய பேரால் இது பண்ண முடியுது. ஆனால் நீ எக்ஸ்பிளைன் பண்ணாமல் எங்களுக்கு எப்படி புரியும்னு நீ நினைக்கிற? நாங்கள் என்ன கடவுளா? ஆமா கரெக்ட் தான்மா. நான் புரியாது. நான் கரெக்டா சொன்னாதான் உங்களுக்கு அது புரியும். இப்போ எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு நீங்க வந்து கொண்டு வந்து சொன்னாதான் அதுக்கு ஒரு தீர்வே கொடுக்கும். ஏன்னா எங்களுக்கே நிறைய வேலை இருக்கு, புரியுதா இல்லையா? இதை முடிக்கிறதுக்கே இப்போ கஷ்டமா இருக்கும். நீ அது மனசுக்குள்ளேயே வச்சுதான் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி ஷாருன்னு சோலோ ரூம் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணு. ஃபார் த நரேன் போட்டு நரேன் குவாலிஃபை ஆகியா? என்ன டோனி குவாலிஃபை ஆவியா? மெடிசனே 5 கிலோ அடிப்பியா? 5 அடிப்பியா? நீங்க மெடிசன் அடிப்பாங்க மறுபடியும் ஓட்டுக்காக. ஓகே ப்ரோ அடிப்பியா? அடிக்கிறேன் ப்ரோ. எனக்கு இந்த வாரம் வார் வந்து எனக்கு ப்ராப்ளம் இல்லாம இருக்கணும். ஐ டோன்ட் வாண்ட் எனி ப்ராப்ளம் இன் திஸ் வீக் வார். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லா டீமும் சண்டை எடுத்தே ஆகணும். எல்லா டீமையும் அடிச்சே ஆகணும். பெஸ்ட் டீம் மட்டும் தான் வின் ஆகணும். நான் அவங்களுக்கு ஃபேவர் பண்றேன், இவங்களுக்கு ஃபேவர் பண்றேன், இவங்க அது வாங்கி தருவாங்க, அவங்க அது வாங்கி தருவாங்க, பிரைஸ் இருந்தால் நம்ம 2 பேர் பாதியாக பிரிச்சுக்கலாம். இது எதுவுமே இந்த மாதிரி எந்த இதுவுமே எனக்கு வரக்கூடாது. அது வந்து டிரான்ஸ்பரன்சி உடைக்கும். அது எல்லாத்தையும் உடைச்சிடும். உங்களுக்கு காண போயிருவீங்க எல்லாரும். யூ வில் வானிஷ் ஆயிருவீங்க. ரெக்கார்ட் சரி போலாமா கைஸ்? போங்க, ஐடி இல்லைங்க. ஓகே ப்ரோ. ஓகே அண்ணா. இதில் நான் ஒரே ஒருத்தனை தான் பேச வச்சேன். அந்த ஒருத்தனே பார்த்தீங்களா எவ்வளோ கான்ட்ரவர்சி கொண்டு வரான். டெய்லி இதை தான் நான் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கேன். டெய்லியும் ஏகப்பட்ட ஸ்க்ரீன்ஷாட்டு, ஏகப்பட்ட மெசேஜ், ஏகப்பட்ட வன்மம், ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸு. இவன் அதை பண்ணுறான், இவன் இதை பண்ணுறான், இவன் போய் என் ஸ்பான்சர்டே. நான் இவ்வளவும் வந்து பொறுமையாக இருங்க, ஒற்றுமையாருன்னு சொல்லி எனக்கு வந்து போர் அடிச்சிச்சு. இப்போது இங்கே ஒற்றுமையாக இருந்தா இருங்க, ஒற்றுமையாக இல்லாட்டி செத்து போங்களா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து ஹார்ஷாக பல டிசிஷன் எடுக்கலான்னு இருக்கேன். லைக் ஐ எம் கோயிங் டு கிக் அவுட் சம் ஆஃப் தெம் ஃப்ரம் த கிளான், ஃப்ரம் அப்கமிங் பிடிஎஸ் ஆல்சோ. அப்புறம் வந்து சம் ஆஃப் தெம் ஃப்ரம் த வார். ஏன்னா நான் ஏன் இன்னைக்கு நிறைய பேர் லைவ்ல ரெக்கார்ட் பண்ணேன் அப்படின்னா, லைக் நான் வந்து நிறைய கண்டுபிடிச்சிட்டேன். லைக் 2-3 டேஸாக நிறைய ஸ்க்ரீன்ஷாட்டு, அவங்க இன்னொருத்தவங்க பேசுனது, இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால தான் நான் எல்லாத்தையும் கேட்டேன், லைவில் கேட்டேன். ஏன்னா எப்பயுமே ஆஃப்லைனில் தான் கேட்பேன், லைவில் கேட்டேன். ஏன்னா நாளைக்கு நான் கிக் அவுட் பண்ண பிறகு எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, ஏன் ப்ரோ கிக் அவுட் பண்ணிட்டீங்க, இப்படி இதுக்காக பண்ணிட்டீங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த ஸ்க்ரீன்ஷாட் தான் வேலை செய்யும், அப்போது இந்த லைவ் தான் வேலை செய்யும். நான் கேட்டேன் ப்ரோ, அப்போ ஆமான்னு சொல்லியிருந்தா கூட நான் விட்டுருப்பேன்.
ஆனால் அவன் வந்து இல்லைன்னு தான் சொன்னான், ஆனால் இதுக்கு பின்னாடி இவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் தான் அது புரியும். ஸோ அது அந்த ஒரே காரணத்துக்காக ரீசன் ஒன்று. இவங்க எல்லாம் ஒன்று மறந்துட்டாங்க, இவங்க எல்லாரை விட நான் ஸ்ட்ராட்டஜிக்கிங்னு. அது அவங்களுக்கே தெரியாது. அவன் மறக்கிறது அது ஒன்று தான். நான் ஒன்று கண்டுபிடிக்காம பேசக்கூட மாட்டேன், அமைதியாக தான் இருப்பேன். நரேன் அன்னைக்கே பேச வச்சிருக்கலாம், நரேன் அன்னைக்கு நான் பேச வைக்கல. ஏன்னா நரேனுக்கு பண்ணது எல்லாமே எனக்கு அப்புறமேட்டு தான் தெரிஞ்சிச்சு. அதனால தான் நரேனை இப்போ பேச வச்சேன். ஏன்னா அன்னைக்கு பேச வச்சிருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு இது புரிஞ்சிருக்காது, கண்டிப்பாக புரிஞ்சிருக்காது அந்த இதில். அதுக்காக வெயிட் பண்ணி தான் இதை கொண்டு வந்தேன். ஐ வெயிட்டட் ஃபார் திஸ் மூமெண்ட். அந்த வெயிட்டு தான் ரொம்ப முக்கியம். எப்பவுமே நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, எப்பவுமே வந்து ப்ரோ உடனே ரியாக்ட் பண்ணுங்க, உடனே ரியாக்ட் பண்ணவே கூடாது. பொறுமையாக நிதானமாக அந்த டைம் கொண்டு வந்து அப்போ புரிய வச்சாதான் புரியுமே, இல்லைன்னா யாருக்குமே புரியாது. எல்லாருமே அந்த அந்த மொமெண்ட்லேயே கடந்து போயிடுவாங்க. ஓகே, let's see guys, let's see. யாரும் இண்டிவிஜுவல் நேம்ஸ் யாரையும் மாட்டிக்கல, பொதுவாக சொல்கிறேன். ஒரு நான் கேட்ட கேள்வியில் பல அர்த்தம் இருக்குது. ஒருத்தர் 2 பேர் மட்டும் கார்னர் பண்ணல. நான் ஒரு என்டையர் டீமை தான், 2-3 டீமை தான் கார்னர் பண்ணேன். நாட் அன் இண்டிவிஜுவல், இட்ஸ் அன் ஹோல் டீம் வந்து ஒரு டிஸ்கார்ட் வச்சுக்கிட்டு பின்னாடி பேசிக்கிட்டு 2 பேரும் 3 பேரும் சேர்ந்து வேற ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஐ ஆல்ரெடி இதை ஃபவுண்ட் பண்ணி தான் நான் வந்து பல வார்னிங் கொடுத்தேன் உங்களுக்கு. இப்போ வந்து அதை நான் உடச்சிடுவேன். இந்த தடவை வார்னிங் கிடையாது, இந்த தடவை கிராக்கெட் தரதான். ஏன் தெரியுமா? ஏன்னா இதுக்கு பேர் தான் டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஏன்னா இதை கரெக்டாக உடைக்கல அப்படின்னா ப்ராப்ளம் நமக்கு தான் வரும். ஸோ அதனால